வணக்கம். தஞ்சாவூர் மாவட்டம் பேராவூரணி வட்டம் சேதுபாசத்திர ஒன்றியம் கேஆர்புரம் சீனிவாசன் பேசுகிறேன். இப்போ கல்லணை கால்வாயில் புனரமைப்பு திட்டத்தில் 2639 கோடி செலவில் இந்த பெட்டு போடுறது வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, காங்கிரீட் போடுறது. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, என்னுடைய அறிவு கட்டின வரை விவசாயிகளுடைய கலந்து முடிவு பண்ண வரையிலும் நீங்கள் சைடில் காங்கிரீட் போடுங்க, வேண்டாம் நம்ம சொல்லலை. நீங்கள் பெட்டு காங்கிரீட் போட்டிங்கன்னா எக்காரணத்தை கொண்டும் கீழே நிலத்தடி நீர் போகாது. இப்போ முன்னாடியே நிலத்தடி நீர் ரொம்ப சிரமமாக இருந்துச்சு. இப்போ மறுபடியும் நீங்கள் அதை காங்கிரீட் போட்டிங்கன்னா ஒரு பிட்டு தண்ணி கூட உள்ளே போகாது. அதனால் தயவு செய்து அரசு அந்த காங்கிரீட் போடுறதை நிறுத்த வேண்டும். இது எங்களுடைய விவசாயிகளுடைய கோரிக்கை. அடுத்தது என்னென்னு கேட்டால், இந்த பாருங்கள், இந்த நிற்கிறோம்ல, இந்த இடம் பெருமகளூர் பெரிய ஏரி. இதில் 700 ஏக்கர், இந்த ஏரியினுடைய அளவு 700 ஏக்கர். 400 ஏக்கருக்கு மேலே இங்கே ஆக்கிரமிப்பில் இருக்குது. முதல்ல ஆக்கிரமிப்பை எடுங்க. ஆக்கிரமிப்பை எடுத்தீங்கன்னா நிச்சயமாக எங்கள் பகுதி விவசாயம். அதே மாதிரி இதிலேருந்து ஒரு 10 அடி தூரத்தில் தான் இது ஆழம், ஒரு 5 அடி ஆழம் இருக்குது, அவ்வளோதான். அதுக்கு பிறகு அந்த புறம் இது அந்த கருப்பு தெரியுது பாருங்கள், அதுலேருந்து அந்த பக்கமெல்லாம் சுத்தமாக 1 அடி இவ்வளோ தான் ஆழம் இருக்குது, இவ்வளோ தான் இருக்குங்க. வாட்டர் லெவலே 1 அடி தான் இருக்குது, அவ்வளோ மோசமாக இருக்குது. அதே மாதிரி இந்த குளம் வடக்கு வாத்தலை தெற்கு வாத்தலை 2 வாத்தலை இருக்குது. அந்த 2 வாத்தலையிலையும் ஆக்கிரமிப்பு இருக்குது. அந்த 2 வாத்தலையிலையும் ஆக்கிரமிப்பு இல்லாமல் இருக்கும்போதே அங்கே மேலே மழை பெஞ்சுன்னா குளம் பெருகிருக்கு. ஆக்கிரமிப்பை எடுத்துட்டீங்கன்னா 2 நாளில் குளம் பெருகிடும். இந்த குளத்தினுடைய வரலாறு அது மாதிரி தான். அதே மாதிரி ஆறுலையும் ஆக்கிரமிப்பு இருக்குது. ஆறையும் நீங்கள் ஆக்கிரமிப்பு இருக்குது. எங்கள் பகுதியோட கடைசி இந்த கேஆர்புரம் தூராங்குடியோட கல்லணை கால்வாயினுடைய ஆறு கடைசி அம்மணி சத்திரம் நம்பர் 1 நம்பர் 2 2 வாய்க்கால் இருக்குது. இந்த 2 வாய்க்கால் வழியாக இந்த குளத்துக்கு தண்ணி வந்ததே இல்லை. மாவட்ட ஆட்சியருக்கு நன்றாக தெரியும். மழை பெஞ்சால் தான் இந்த குளம் பெருகும். ஆகவே இதை போல் எல்லா குளத்தின் பக்கத்தில் செட்டி குளம் ஏறி இருக்குது, அதில் மிகப்பெரிய ஆக்கிரமிப்பு இருக்குது. கரைத்தளத்தை சரி பண்ணணும். அதே மாதிரி வெள்ளலாங்காடு ஏறி இருக்குது, அதையும் சரி பண்ணணும். அது மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் ஆக்கிரமிப்புகள் அதிகமாக இருக்கிறது. எனவே அரசு ஆக்கிரமிப்பை எடுத்து அந்த நீங்கள் கல்லணை கால்வாயிலேருந்து புனரமைப்பு திட்டத்தில் போடுறீங்கல்ல, அந்த கீழே வெட்டு போடுறதை தயவு செய்து நிறுத்த வேண்டும். அது தேவையே இல்லை. ஏன்னா நிலத்தடி நீர் கண்டிப்பாக போகாது. அதை நிறுத்தி விட்டு சைடு கரையை போடுங்க. இதை போல் ஆக்கிரமிப்பை எடுத்தீங்கன்னாவே எங்கள் விவசாயிகளுக்கு மன நிறைவாக வந்துடும். எல்லா 3 போகம் கூட நாங்கள் விவசாயம் பண்ண வாய்ப்பு இருக்குது. அதனால் தயவு செய்து அந்த கல்லணை கால்வாய் மூலமாக போடுகின்ற அந்த புனரமைப்பு திட்டம் 2600 கோடி செலவில் நீங்கள் போடுறீங்க. கீழே உள்ள அந்த தரைக்கு காங்கிரீட் போடாதீங்க. தயவு செய்து போடாமல் இருந்தீங்கன்னாக்கா நீங்கள் கீழே நிலத்தடி நீர் சேரும். அதனால் எங்களுக்கு பயனுடையதாக இருக்கும். அந்த போர் போடுறவங்க எல்லாத்துக்குமே வசதியாக இருக்கும். அதனால் நிலத்தடி நீரை இன்றைக்கி சரி பண்ணணும்னா அந்த தரை தளத்தை போடுவதை தவிர்த்து அந்த குளத்தில் உள்ள ஆக்கிரமிப்பு எடுக்கணும். இந்த பகுதியில் நிறைய ஆக்கிரமிப்பு இருக்குது, அதெல்லாம் எடுக்கணும். அதை செய்ய வேண்டுமா உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.